என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் சார். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டை செமஸ்டர் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படி படிக்கணுங்கிறத 10 டேஸ் ஸ்டடி பிளானில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வரைக்கும் நம்ம டே 3 வரைக்கும் உண்டான ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன். அது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 4க்கு உண்டான ஸ்டடி பிளான். இதில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எதுவுமே மிஸ் பண்ணாமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக செமஸ்டர் எக்ஸாமில் நீங்கள் அதிக மார்க் வாங்கி பாஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸுங்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கும் செய்யலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 7 மார்க்ஸ் கொஸ்டின் வந்து யூனிட் 3ல இருக்கிறது பார்க்க போகிறோம். வெக்டர் அல்ஜிப்ரா தமிழில் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த பாடத்தை வெக்டர் இயற்கணிதம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா ட்ரையாங்கிள் தான் பார்க்க போகிறோம். 3 வகையான ட்ரையாங்கிள் இருக்குது வெக்டர் அல்ஜிப்ராவில். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ட்டு நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த 3 ட்ரையாங்கிள் கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கட்டாயமாக நமக்கு செமஸ்டர் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால் தமிழில் எப்படி கேட்பாங்கன்னா சமபக்க முக்கோணம்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நோட்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, பொசிஷன் வெக்டர்ஸ். பொசிஷன் வெக்டர்ஸ்னால் தமிழில் நிலை வெக்டர்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்காக சொல்கிறேன். அதாவது என்னென்னா ட்ரையாங்கிளுக்கு எத்தனை சைடு இருக்குது? 3 சைடு இருக்குங்களா. அப்போ 3 சைடுங்க போது பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா நம்ம ஏபிங்கிற சைடு கண்டுபிடிக்கணும், அடுத்து பிசி, அடுத்து சிஏ. இந்த 3 சைடு கண்டுபிடிக்கும் போது இந்த 3 சைடுமே நம்மளுக்கு ஈக்குவலாக வந்ததுன்னா அது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். அப்படி 3 சைடுக்குரிய ஆன்சரும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஈக்குவலாக வந்ததுன்னா அது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். முக்கியமான வார்த்தையில் வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். பொசிஷன் வெக்டர்ஸ்னு வந்ததுன்னா நம்ம ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார்னு எடுத்துக்கணும். இந்த ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள், ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிஏ. 3 சைடோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? √6 வந்திருக்கனால கொடுத்துக்கூடிய ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்லாம் சொல்லி நம்ம வந்து வெரிஃபை பண்ணியிருப்போம். சரிங்களா, இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணி நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த சம்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் என்ன வரணும்? 3 சைடு நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வரணும். சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் நம்ம பார்க்கக்கூடிய வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்துன்னா ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், இரு சமபக்க முக்கோணம் சொல்லுவாங்க. இப்போ ட்ரையாங்கிளுக்கு நமக்கு எத்தனை சைடு இருக்குது? 3 சைடு இருக்குங்களா. அந்த 3 சைடில் ஏதாவது 2 சைடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா, 3 சைடு ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்குது. அந்த 3 சைடில் எனி 2 சைட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக வரும். அப்படி ஈக்குவலாக வந்ததுன்னா அது வந்து இரு சமபக்க முக்கோணம் சொல்லுவோம். இப்போ ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ பொசிஷன் வெக்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டர்னு எழுதுவோம். அடுத்த ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா ஏபி கண்டுபிடிக்கணும், அடுத்து பிசி, அடுத்து சிஏ கண்டுபிடிக்கணும். அந்த ஏபி பிசி சிஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு மாடுலஸ் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா மேக்னிடியூட் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து வேல்யூவாக வரும். அப்படியே வேல்யூவாக வரும்போது அதில் ஏதாவது 2 வேல்யூ நம்மளுக்கு ஏதாவது 2 சைடு வந்து நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருந்ததுன்னா அது வந்து என்னென்னா இருசம பக்கம் முக்கோணம்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், ஏபியோட வேல்யூ வந்து √9 வந்திருக்கு, பிசி வந்து √9 வந்திருக்கு, சிஏ வந்து √10 வந்திருக்கு. அப்போ எந்த 2 சைடு ஈக்குவல்? ஏபியும் பிசி தான் நம்மளுக்கு ஈக்குவல். ஏன்னா அதுதான் √9 வந்திருக்கு. சரிங்களா, அப்போ நம்ம ரிசல்ட் எழுதும்போது தேர்ஃபோர் ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு √9 எழுதிட்டு கொடுக்கக்கூடிய கிவன் பொசிஷன் வெக்டர் வந்து எதை ஃபார்ம் பண்ணுது? ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளாக வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம எழுதணும். சரிங்களா, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னால் சமபக்க முக்கோணம். அதாவது 3 சைடு நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். 3 சைட்ஸ் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வரும். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னு கேட்டாங்கன்னா எனி 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அது எந்த சைடாக வேணாலும் இருக்கலாம். தமிழில் வந்து இரு சமபக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். தமிழில் வந்து செங்கோண முக்கோணம்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா, பொசிஷன் வெக்டர்னால் நிலை வெக்டர்கள், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னென்னா இப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கும் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுக்கும் நம்ம என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுமோ அதே ப்ரொசீஜர் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அடிஷ்னலாக ஒரு ஸ்டெப் மட்டும் போடணும். என்னென்னா பித்தாகரஸ் தியரம் வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். சரிங்களா, அதை என்னென்னா பாருங்கள், இப்போ பொசிஷன் வெக்டர் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார் எழுதுகிறோம். இப்போ ட்ரையாங்கிள் வந்து ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஏபிங்கிற சைடு கண்டுபிடிக்கிறோம், அடுத்து பிசி கண்டுபிடிக்கிறோம், அடுத்து சிஏ கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மாடுலஸும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து என்ன வருதுன்னு பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டரை ஏபின்னு எழுதலாம். சரிங்களா, அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஏபி வந்து என்ன வந்திருக்கு? √62 வந்திருக்கு. பிசி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு? √29. அந்த பிசிங்கிறது மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர். சிஏங்கிறது மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? √33 வந்திருக்கு. பாருங்களேன், நீங்கள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்,
ட்ரையாங்கிளுக்கு வந்து என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்களோ அதே தான். ட்ரையாங்கிள்னாவே அதே எல்லா ப்ரொசீஜர் அப்படி எழுதிடணும். அடிஷனலாக ஒரே ஒரு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா போட போகிறோம். அங்கே பாருங்கள் 3 வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கா. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் என்ன வந்திருக்கும், 3 வேல்யூ ஈக்குவலாக வரும். ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள் என்ன வந்திருக்கும், எனி 2 சைட்ஸோட வேல்யூ வந்து நமக்கு ஈக்குவலாக வரும். இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 3 வேல்யூமே டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். அதனால ஞாபகம் வச்சுங்க. அந்த டிஃப்ரெண்ட்டாக வர்றதில் எது ஹையஸ்ட் வேல்யூன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் √62, √29, √33 4th ப்ராப்ளத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இல்லை எந்த வேல்யூ ஜாஸ்தி, நம்மளுக்கு √62 தான் ஜாஸ்தி. அது ஒரு சைடு வச்சுங்க. அந்த √62 தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைபார்டினஸ் சொல்கிறாங்க. சரிங்களா, புரியுதுங்களா? தமிழில் கர்ணம்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ஹைபார்டினஸ் வேல்யூ தான் தனியாக வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஜாஸ்தி இருக்கக்கூடிய வேல்யூ தான் ஹைபார்டினஸ். அடுத்து மீதி இருக்குது பார்த்தீங்களா, அது 2 வேல்யூ √29, √33 பார்த்தீங்களா, அந்த 2 வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வரணும். அதாவது பித்தாகரஸ் தியரம் என்ன, ஹைபார்டினஸ் வந்து வரக்கூடிய ஆன்சரை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ஆன்சரும் தனியாக வச்சுங்க. ஹைபார்டினஸை ஸ்கொயர் பண்ணிடணும், அந்த ஆன்சரை தனியாக வச்சுக்கணும். ஈக்குவல் டு மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 2 சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹைபார்டினஸ் வேல்யூ ஸ்கொயர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் வரணும். இப்போ வந்து ஜாஸ்தி என்ன √62வா, √62வை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி 62ன்னு வரும். அப்போ 62 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நம்ம என்ன பண்ணலாம், BC ஸ்கொயர் ப்ளஸ் CA ஸ்கொயர். BCயோட வேல்யூ என்ன √29, அதை வந்து ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும், வெறும் 29 வரும். ஏன்னா ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். √33 ஸ்கொயர் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் 33ன்னு வரும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணலாமா, இப்போ ஸ்கொயர் பண்ணியாச்சு, இப்போ ஆட் பண்ணலாம். 29 + 33 என்ன வருது, 62 வருது. அப்போ 62 = 62. புரியுதுங்களா? இப்போ பித்தாகரஸ் தியரத்தை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணி காமிக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா 3 வேல்யூமே டிஃப்ரெண்ட்டாக வரும். அதில் ஒரு ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்கொயர் பண்ணி தனியாக வச்சுக்கணும். மீதி இருக்கக்கூடிய 2 வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்னா ஹையஸ்ட்டாக ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூ நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண வேல்யூ 2 வேல்யூ மேட்ச் ஆகணும், ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்கிறது பேர் தான் வந்து என்ன, பித்தாகரஸ் தியரம். உங்களுக்கு புரியுறதுக்காக இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது 3 ட்ரையாங்கிள் இருக்குது. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஐசோசெல்ஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணம். கண்டிப்பாக அந்த 3 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயமாக உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. அதனால் நல்லா தரவாக படிங்க. இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி இந்த சம்ஸ் எல்லாம் வந்து என்னென்னா சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து அந்த வீடியோஸோட லிங்க் தரேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து எதையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் தரவாக படிங்க. சரிங்களா? இன்னைக்கு கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.